பீனட் வந்து இது பச்சை நிலக்கடலை. இது வந்து ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஓவனில் வந்து ரோஸ்ட் பண்ண போகிறோம். இதில் வந்து கார்ன் இருக்குது. கார்னும் கொஞ்சம் கீயும் போட்டிருக்கேன். கீ போட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்து சால்ட்டு போட்டிருக்கேன். இது வந்து அடியில் வந்து சிலிக்கான் கிளாத் இருக்குது. அதனால் வந்து நல்லா இது வந்து 3 மினிட்ஸ் உள்ளே வைக்கணும். பாப் சவுண்டு வந்து அப்படியே பாப்கார்ன் வந்து வெடிக்கிற சவுண்டு நின்ன உடனே நம்ம வெளியில் எடுத்துடலாம். இது வந்து ஒரு 3 மினிட்ஸ் சூடு பண்ணணும். நான் வந்து ஃபிசியோதெரபிஸ்ட்டு. என் பேர் கமலாதேவி. நாங்கள் இன்னொரு சேனல் வச்சுருக்கோம். அது வந்து ஃபிசியோதெரப்பி ஃபார் ஃபிட்னஸ் அப்படின்னு ஒரு சேனலு. 5 இயர்ஸ் வந்து ஃபிசியோதெரப்பியில் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் நாங்கள் ஹேண்டில் பண்ணதுனால இந்த ஓவன், ஐஆர்ஆர், இண்டக்ஷன் ஸ்டவ் அதெல்லாம் ஹேண்டில் பண்ண ஈஸியாக இருக்குது. இப்போ உள்ளே வச்சிடலாம். ஃபைவ் இயர்ஸ் வந்து 15 இயர்ஸ் பழசு. அதனால் வந்து கொஞ்சம் அங்கங்கே டேமேஜ் ஆகிருக்கும். உள்ளே வந்து பெயிண்டெல்லாம் இதாகிருக்கும், ரஸ்ட் ஆகிருக்கு கொஞ்சம் கொஞ்சம் உள்ளே. இப்போ ஆன் பண்ணிடலாம். நான் வந்து ஆட்டோ மோடு தான் எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ணுறது ஃபுல்லாமே ஆட்டோ தான். ஆட்டோ யூஸ் பண்ணிவிட்டு டைம் மட்டும் செட் பண்ணுவேன். 10 நிமிஷம்னா கேக்குக்கு வந்து 10, 20 அந்த மாதிரி செட் பண்ணிக்குவேன். ஆட்டோவில் தான் எப்போயுமே இருக்கும். ஆட்டோவில் நான் எதுவும் டைம்லாம் சேஞ்ச் பண்ணுறதில்ல. இது செகண்ட்ஸ் மட்டும் இப்போ வந்து எத்தனை செகண்ட்ஸ் கொடுவேன், 30 செகண்ட்ஸ்ன்னு இருக்குது. அது வந்து ஸ்டார்ட்ஸ் 30 செகண்ட்ஸ்ன்னு இருக்குது. அதை ப்ரெஸ் பண்ணணும். அதை வந்து 6 டைம் ப்ரெஸ் பண்ணால் 3 மினிட்ஸ் ஆயிரும். 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. 3 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். இப்போ வந்து சூடாக இருக்குது, தொட முடியல, ரொம்ப ஹாட்டாக இருக்குது. ஒரு கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் எடுத்து இப்படி செஞ்சு பார்த்தோம்னா தொலியெல்லாம் ஈஸியாக உரியும். அதே வந்து உறிஞ்சு வருது. தொலியெல்லாம் தனியாக உறிஞ்சிடுச்சு. நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஆனால் கொஞ்சம் கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் தோலெல்லாம் உரிக்கலாம் ஈஸியாக. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா வந்து நல்லா ரோஸ்ட் ஆனது நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், முறுமுறுன்னு இருக்கும். இப்போ வந்து கார்ன் வைக்க போகிறோம். கார்ன் வந்து பட்டர் போடலாம். பட்டர் இல்லாதனால கீ போட்டிருக்கேன் நான். வச்சாச்சு. பாப் சவுண்டு அடங்கினோடனே நாம் இது பண்ணிக்கலாம், எடுத்துடலாம். 3 மினிட்ஸ் செட் பண்ணுறேன். 6 டைம் ப்ரெஸ் பண்ணோம். த்ரீ மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஆட்டோ மோடில் இருக்குது. சவுண்டு வரும், பாப் சவுண்டு வரும், அப்படியே வெடிக்கிற சவுண்டு கேட்கும். அதுக்கப்புறம் சவுண்டு நின்னதுடனே நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துடணும். இல்லாட்டி கருகிரும். உள்ளே இருக்கிறது எல்லாம் பார்க்கணும், பாதி இது கருக ஆரம்பிச்சிடும். சவுண்டு கேட்குது. நல்லா சவுண்டு கேட்குது. அது சவுண்டு நின்ன உடனே ஆஃப் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்து வச்சு காட்டுறேன். ஸ்டாப் பண்ணிட்டேன். அது கருகிடக்கூடாது, அதுக்காக கொஞ்சம் சவுண்டு கம்மியான உடனே எடுத்துட்டேன். சிங்கிள் ஹேண்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என் வீட்டில் கேமரா வீடியோ எடுக்கிறதுக்கு ஸ்ருதி ஸ்ரீதர் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. வந்து நெய் வாசம் வருது.
கொஞ்சம் பாப்கார்ன்லாம் எடுத்துகிட்டு சிலது வெடிக்கலைன்னா அதை எடுத்து திருப்பி வச்சுக்கலாம். அவ்வளோதான். இதில் வந்து மசாலா வேணால் போட்டுக்கலாம், பெப்பர் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். தோல் உரிக்க ஈஸியாக வந்துருச்சு. கூல்டவுன் ஆனதுனால ஈஸியாக தோல் உரிக்க முடியுது. நல்லா கிறிஸ்பியாக நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா முறுக்குன்னு நல்லாயிருக்கும். தோல் உரிக்க ஈஸியாக வருது, நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். 3 மினிட்ஸ்க்குள்ளேயே நான் எடுத்துட்டேன். 2 மினிட்ஸ்க்கு முன்னாடியே கூட எடுத்துட்டேன். நான் சீக்கிரமாகவே எடுத்துட்டேன். அது நம்ம எவ்வளோ பீனட் வைக்கிறோங்கிறத பொறுத்து டைம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நாங்கள் இன்னொரு சேனல் வச்சுருக்கோம். அது வந்து ஃபிசியோ எக்ஸசைஸ் ஃபார் ஃபிட்னஸ். ஃபிசியோதெரப்பி 5 இயர்ஸ் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அது அசோசியேட்டாக இந்த மைக்ரோவேவ் ஓவன், IRR, இன்ஃப்ராரெட் ரேஸ், இண்டக்ஷன் ஸ்டவ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இதில் தக்காளி இருக்குது. தக்காளி 3 நிமிஷம் ஓவனில் வச்சா வெந்துடும். வெங்காயம் வந்து 3 நிமிஷம் ஓவனில் வச்சா வெந்துடும். அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ்வில் எண்ணெயை ஊற்றி தாளிச்சிட்டு வத்தல் போட்டு ஆனியன் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு நிமிஷம் கிண்டிட்டு இதையும் போட்டு 1 நிமிஷம் கிண்டிட்டோன்னா தக்காளி சட்னிக்கு தேவையானது ரெடி ஆயிரும். ஆறின உடனே மிக்சியில் அரைச்சிக்கிற வேண்டியதான். அவ்வளோதான். உப்பு மட்டும் போட்டுக்கணும் வேண்டிய அளவு. ஓவனில் குக் பண்ணிவிட்டு இதில் 1 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். ஆயில் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடணும். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு வெங்காயம் வந்து ஓவனில் 3 மினிட்ஸ் வைக்கணும். அது ரெடி ஆனதுக்கப்புறம் தக்காளி ஒரு 3 மினிட்ஸ் வைக்கணும். 3 மினிட்ஸில் வெந்துடும். லிட்டு போட்டு வைக்கலாம். லிட்டு ஏர் டைட்டாக வைக்கக்கூடாது. கொஞ்சம் ஒரு சின்ன ஓப்பன் இருக்க மாதிரி லிட்டு மூடி வைக்கணும். லிட்டு போட்டு வச்சோன்னா இன்னும் நல்லா குக் ஆகும். பொட்டேட்டோவுக்கும் கேரட்டுக்கும் நல்லா டைட்டாக லிட்டு போட்டுருணும். லிட்டு கம்பல்சரி லிட்டு போட்டு தான் வைக்கணும். ஆனியனுக்கும் தக்காளிக்கும் அவ்வளோவா லிட்டு தேவையில்லை. சும்மா வச்சாவே கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வெந்துடும். துருவின கேரட்டை வந்து 5 மினிட்ஸ் உள்ளே வச்சு எடுத்தோன்னா கேரட் அல்வா செய்கிறதுக்கு கேரட் ரெடி. டக்குன்னு நெய்யில் வதக்கிட்டு சுகர் போட்டு ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஆனியன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ டொமேட்டோ வைக்கணும். தக்காளி ரெடி பண்ணதுக்கப்புறம் ஆயில் ஃப்ரை பண்ண வேண்டிய விஷயங்கள் மட்டும் கேஸ் அடுப்பில் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு போட்டு வச்சிட்டோம்னா தக்காளி சட்னிக்கு ரெடி ஆயிரும். கூல்டவுன் ஆனாலே மிக்சியில் அரைச்சிடலாம். அவ்வளோதான். தக்காளி 3 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு. நல்லா வதங்கிடும், நல்லா சாஃப்டாகிடும். ஆட்டோ இக்னிஷன் கேஸ் ஸ்டவ்வு அதாவே ஆன் ஆயிரும். லைட்டர் தேவையில்லை. எண்ணெய் தேவையான ஊற்றிட்டு வத்தலை மட்டும் ஃபஸ்ட்டு நல்லா வறுத்து விடணும். நல்லா ரோஸ்ட் ஆகிற மாதிரி நல்லா ஃப்ரை ஆகி கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி ஃபஸ்ட்டு வத்தலை வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆனியனையும் டொமேட்டோவும் அடுத்தடுத்து போட்டு லைட்டாக கொஞ்சம் 1 நிமிஷத்துக்குள்ளே லைட்டாக ஒரு கலக்கி விட்டுட்டு உப்பு தேவையான அளவு போட்டு கூல் டவுன் பண்ணி விட்டுட்டு மிக்சியில் அரைச்சிடலாம். தக்காளி சட்னி சிம்பிளாக 1 மினிட்ல ரெடி ஆயிரும். குக்கிங் டைம் வந்து மைக்ரோவேவில் 3 மினிட்ஸ் வச்சு எடுத்தோம்னா நமக்கு வதக்குற வேலை எதுவும் இருக்காது. ஓவனில் ஈஸியாக வந்து வச்சா மட்டும் போதும், ரெடி ஆயிரும், வதங்கிடும் தக்காளி வெங்காயம். நாளைக்கு வந்து உருளைக்கிழங்கு குருமா வந்து வெங்காயம் தக்காளி வந்து எப்படி கேஸ் அடுப்பு IRR ஸ்டவ் யூஸ் பண்ணி எப்படி செய்கிறதுங்கிறத மெத்தடு சொல்கிறோம் நாளைக்கு. மீன் குழம்பும் செய்யணுன்னு டைம் கிடச்சிச்சின்னா மீன் குழம்பும் எப்படி பண்ணுறது, மட்பாண்டத்தில் மீன் குழம்பு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது IRR அடுப்பில் ஒரு தடவை செஞ்சு காமிச்சிடும். கூல் டவுன் ஆனோடனே மிக்சியில் அரைச்சிடலாம். அவ்வளோதான்.